ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 28/7/24 அன்று நடந்த பார்வையற்றோர்களுக்கான தானியம் வழங்கும் நிகழ்ச்சியில் நாம் ஒரு குறைபாடுள்ள ஒரு பெண்மணியை சந்தித்தோம். அந்த பெண்மணி கூட நம்ம ஒரு சிறிது காணொளி உரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன அந்த பெண்மணியோட ஸ்பெசிபிக் குறைபாடு அப்படின்னா, நார்மல் மனுஷங்கள்ட்ட இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட உயரம் மட்டும்தான் இல்லை. சோ அதனால அவங்க மாற்றுத்திறனாளின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வீட்டுக்காரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், அதே குள்ளமானவர் தான். உயரம் குறைவா இருக்கு. சோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க, 2 பேருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா அவங்க வீட்டுக்காருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியரா இருக்கு. அதனால டயாலிசிஸ் மாதாந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான மருந்து செலவு பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது இல்லாம நம்ம வெளியில வாங்குற மருந்துக்கெல்லாம் மந்த்லி 3000க்கு மேல செலவாகுது. அவங்க வாடகை வீட்டுலதான் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை. 2 குழந்தைங்க இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க கவர்மெண்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஹெல்ப்ங்கிறத நீங்க இந்த வீடியோ முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பேருங்க? புவனேஸ்வரி. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. கணவரும் என்னை மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. 2 கிட்னியுமா செயலிழந்து விட்டது. அதனால வீக்லி 2 டைம் அரசு காந்திகா மருத்துவமனையில தான் நாங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரத்தம் சுத்திகரிப்பு. வேற என்ன உங்களுக்கு உதவி தேவைப்படுங்களா? எங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். ரெண்டாவது நான் டிகிரி படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பணி அமைச்சு கொடுத்தா, அரசு பணி அமைச்சு கொடுத்தா பெரும் உதவியா இருக்கும். இப்ப உங்களுக்கு வருமானம் இதெல்லாம் பரவாயில்ல? வருமானங்கிறது நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கேன். வாடகைக்கு தான் இருக்கு? வாடகை வீட்டுல தான் இருக்கேன் நானு. பசங்க எத்தனை படிக்கிறாங்க? பொண்ணு 1வது படிக்கிறாங்க. பையன் LKG படிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போறது? அவரு பேசுறதுனால வேலைக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுலதான் இருப்பாங்க. சரிங்க. இப்ப நீங்களே போயிட்டு நீங்களே கொஞ்சம் பஸ் ஏறி போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை மனசுல வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சரிங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி? எனக்கு நாங்க எதாச்சும் அவருக்கு நான் அன்பழகன் அவங்கள சந்திச்சேன். சரிங்க. அவங்கதான் எனக்கு இந்த இதை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள? என்னுடைய எங்க வீட்டுக்காருக்கு தான் ரத்த சுத்திகரிப்பு பண்ணிட்டு இருக்கோமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கப்ப அவங்க நான் அந்த பஸ்ல சந்திச்சேன். பேச்சு கொடுத்துட்டு இருக்கல என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் அந்த அண்ணாட்ட சொன்னேன். இது மாதிரி நாங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம், ஒன்னும் வேணா எங்களுக்கும் ஹெல்ப்லாம் இருக்கும், உனக்கும் ஹெல்ப்லாம் இருக்கும், வேணா பாருமான்னு சொன்னாங்க. அதுல நானும் உங்களுக்கு ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை? 5-6 தடவை இருக்கும். 5-6 தடவை. இப்ப இன்னைக்கு என்ன வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு எங்களுக்கு மல்லிகை ஜாமான் கொடுத்திருக்காங்க. மல்லிகை ஜாமான், அரிசி, கோதுமை மாவு. சரிங்க. ஓகே. அது இல்லாம இப்போ டயாலிசிஸ் பண்றீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது தனியா காசெல்லாம் ஏதாவது செலவாகுதா? கலைஞர் காப்பீட்டு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் மெடிசனுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு செலவு அதிகமா தான் ஆகும். செலவு அதிகமா? அப்படின்னா அவருக்கு மெடிசன் மட்டும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு? ஒரு மாசத்துக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்குலாம் வந்துடும். அதுவே உங்களுக்கு இப்ப சம்பளம்னா உங்களுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? சம்பளம் ஒரு 10 ரூபாய்க்குள்ளதான் வாங்குவோம். இப்ப அதுக்கே 3 ரூபா போச்சுன்னா வீட்டு செலவு பராமரிக்க வாடகை எவ்வளவு இருக்குங்க உங்களுக்கு? வீட்டு வாடகை அங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்துட்டு வாடகை பெருசா வாங்குறது இல்ல. சரிங்க. இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க எங்க குடியிருக்கீங்க? மேட்டுத்திருக்காமலையூர். கிருஷ்ணராயபுரத்துல மேட்டுத்திருக்காமலையூர்ல இருக்கும். சரிங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. இதன் மூலியமா உங்களுக்கு ஏதாவது
உங்களுக்கு வந்து உதவி கிடைச்சது அப்படின்னா சொல்லுங்க. உங்க போன் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துட்டு சரி. இதுல பதிவிடுறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி இது மூலியமா அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப ஓகே. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. எல்லாரும் வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த லேடி வந்து கவர்மெண்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹெல்ப் என்னன்னா, ஒரு வீடு கேட்டிருக்காங்க, ஒரு வேலை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லேடியா வந்து தனியா ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. 2 குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போக முடியாத நிலைமை. சோ இதற்கு கவர்மெண்ட்ல யாராவது ஒர்க் பண்றீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன் லிங்க்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தனியார் தொண்டு நிறுவனங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி யாராவது வாலண்டியர்ஸ், நீங்க தனியா சுயமா இருக்கிறீங்க, உங்களோட காசு, சொந்த காசு வச்சு செலவு பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் ஹெல்ப் பண்ணலாம். சில அரசியல் கட்சிகள்ல இருக்கிற பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு கூர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.